ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்ளிகேஷன் சொன்னால் ஆன்லைன் ரீலோட் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே அனைத்து விதமான வலையமைப்புகளுக்கும் ரீலோட் போட்டுக்கொள்ளையும், ஜிபிஎஸ் கனெக்ஷனுக்கும் டாப்அப் செஞ்சு கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷனுடைய புதிய அப்டேட் வெளியாக இருக்கு. அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தந்திருப்பேன். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் ஏற்கனவே பாவிச்சிருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். ஏற்கனவே பாவிச்சிருக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் புதுசாக யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதனுடைய ஃபியூச்சரை புரிந்து கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பர்மிஷன் கேட்கும். பர்மிஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் முதலாவது லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும், அதை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன் பண்ணி முடித்ததுக்கு பிறகு க்ரியேட் ஆகினா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதே டைமில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பேரை போட்டு நீங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய யூசர் நேம் இது யூசர் நேம் நான் க்ரியேட் பண்ண மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் உங்களுக்கு மெசேஜ்லேயே ஷோ ஆகும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுடைய மெசேஜுக்கு வந்த பிறகு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளணும். என்டர் பண்ணுறதுக்கு முதலாவது யூசர் ஐடிக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த இடத்துல பாஸ்வேர்ட் உங்களுடைய மெசேஜில் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை அப்படியே நீங்கள் பார்த்து அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ரிமெம்பர் மீன்னு சொல்லியிருக்கு. இதுக்குரிய அர்த்தம் என்னென்னு சொன்னால், இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். திரும்ப கேட்கக்கூடாதுன்றதுக்கு தான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இதை நீங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் லாகின்னு சொல்லியிருக்கும். அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த சப்ஜெக்டை பிறகு நாங்கள் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி வாலெட் அப்டேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த வகையில் டாப்அப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மோர்ன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் எந்தெந்த மெத்தடில் நீங்கள் காசு டாப்அப் பண்ணலாம்ன்றதை பற்றி இந்த பேங்க் டீட்டெயில்ன்ட்டு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்ன முறையில் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கொள்ள முடியும் என்பதை பற்றி இவங்க போட்டுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க் மூலமாக டாப்அப் பண்ணிக்கொள்ளலும், அதே டைமில் கிரெடிட் கார்டு மூலமாக டாப்அப் பண்ணிக்கொள்ளலும், அதே டைமில் ஈஸி கேஷ் டாப்அப் பண்ணிக்கொள்ளலும், எம் கேஷ்லேயும் டாப்அப் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் எதுக்கு டாப்அப் பண்ணுறேன்னு சொன்னால், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் நம்பர் தான் திருப்பேன், வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி டாப்அப் பண்ணுவதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலை கேட்டுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு நீங்கள் கால் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த ரெசீட்டை அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷனில் பேமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த வரைக்கும் பேமெண்ட் ரிக்வஸ்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது செலக்ட் பேமெண்ட் மோடுன்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ்ன்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேஷ் தான் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதில் கேஷை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட்டு கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் 10,000ன்றதை இதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் இன்ஃபோ கேட்கும். இந்த இடத்த நீங்கள் எட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க.
அப்படி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராக்கெட் சிம்பிளை வந்து போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க்குக்கோ இல்லை எம்காஸுக்கோ நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆர்எஃப் நம்பர் தருவாங்க, அதாவது ரெஃப்ரெஷன் நம்பர்னு சொல்லி ஆர்எஃப் நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி விழுந்துடும். இப்போ சக்ஸஸ்ன்னு சொல்லி விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் பேமெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணின அந்த ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்னாலே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அப்ரூவல் ஆகிடும். சில சந்தர்ப்பத்தில் வந்து 10 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷம் கூட ஆகலாம். வந்து அவங்க அந்த வேலை ஹெவியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து சொன்னீங்க கூட அப்ரூவல் ஆகும். வந்து ஆனால் கன்ஃபார்மாக வந்து உங்களுடைய இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து டெபாசிட் ஆகிடும். அடுத்த கட்டமாக இந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன மாதிரி மிச்ச செட்டிங்கை செய்கிறது என்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், அடுத்ததாக வந்து லேண்ட்லைன் பில், ஃபோட்டோ பில், எலக்ட்ரிசிட்டி பில்னு சொல்லி இதில் வந்து ஃபுல் ஆப்ஷனும் வந்து காட்டும். வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அனைத்து விதமான ரீசார்ஜ் சேவையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். வந்து முதல்ல வந்து நாங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜை வந்து பார்க்கலாம். மொபைல் ரீசார்ஜ் பார்க்குறேன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய மொபைல் ரீசார்ஜ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக் அண்ட் மொபிட்டெல், ஹெட்செட்னு சொல்லி அனைத்து விதமான சிம் ஆப்ரேட்டிங் நெட்வொர்க் சிஸ்டத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. வந்து இதில் உங்களுக்குரிய மொபைல் நெட்வொர்க் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து ரீலோட்டை வந்து போட்டுக்கொள்ள முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் டயலாக்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் டயலாக் நம்பருக்கு ரீலோட் போட போகிறீங்கன்னு சொன்னால் சைஃபர் இல்லாமல் டயலாக் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபான்னு சொன்னால் 100 ரூபான்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரீசார்ஜ் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து, அதாவது உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடும். இதே மாதிரி தான் அனைத்து விதமான சிம் நெட்வொர்க் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிஹெச் ரீசார்ஜை பார்க்கலாம். வந்து டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஏர்டெல் டிடிஹெச், டிஷ் டிவி, அடுத்து சன் டைரக்ட், வீடியோகான், டாடா ஸ்கை, லங்கா டிவின்னு சொல்லி நிறைய இதில் வந்து ஆப்ஷன் காட்டும். வந்து இந்தியா சேட்டலைட்டுக்குரிய ஆப்ஷன் இதில் வந்து காட்டும். வந்து இதில் நீங்கள் உதாரணமாக வந்து சன் டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சன் டைரக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மேலே நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். அதாவது சன் டைரக்டுக்குரிய சிடிஎஸ்என் நம்பர்னு சொல்லியிருக்கி அந்த நம்பரை கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய பேக்கேஜை வந்து தெரிவு செஞ்சு, இப்போ உதாரணத்துக்கு இந்திய காசு 242 ரூபான்னு சொன்னால் இந்தியா காசு 242 ரூபாவை வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீசார்ஜ் நவுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது இலங்கை காசை வந்து இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, இந்தியா காசை தான் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இது சன் டைரக்டுக்கு மட்டும் இல்லை, வீடியோகான் அரிக்கலாம், டாடா ஸ்கை அரிக்கலாம், ஏர்டெல் டிடிஹெச் அரிக்கலாம், எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். டிஷ் டிவிக்கும் இதே செட்டப் தான். வந்து டிஷ் டிவிக்கு வந்து இலங்கையிலே வந்து நீங்கள் டிஷ் டிவிக்கு அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் காட்டும் போது இதுக்குமே அதே செட்டப் தான். வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட்பெய்ட் பில் பார்க்கலாம். வந்து போஸ்ட்பெய்ட் பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட்பெய்ட் பில்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இலங்கையில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான டாப்அப் இது வரும். உதாரணத்துக்கு நீங்கள் டயலாக் போஸ்ட்பெய்ட் சிம் வச்சுருந்தால் அதுக்கு நீங்கள் டாப்அப் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி மொபிட்டெல், அது டயலாக் டிவி போஸ்ட்பெய்டுக்கு பில் கட்டிக்கொள்ளலாம், ஈஸி கேஷ் பண்ணிக்கொள்ளலாம், மெயின் காசு டாப்அப் பண்ணிக்கொள்ள முடியும், எஸ்எல்டிக்கு பில் கட்டிக்கொள்ளலாம். அப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. நீங்கள் தேவையானதுக்கு வந்து பில் வந்து பே பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி பில். இது வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து இந்த சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு வந்திருக்கும், லங்கா எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு வந்திருக்கும். இதில் வந்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கஸ்டமர் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்கு நீங்கள் வந்து பில் கட்ட போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எவ்வளோ பில் கட்ட போகிறீங்க அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோசஸ் இட் டு பேன்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து இந்த அப்ளிகேஷனோட கட்டுப்பட்டுரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோ பில்லும் அதே செட்டப் தான். வந்து அடுத்ததாக இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வந்து ஏனைய ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே வந்து மோர்ன்னு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால்
இதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டுடே ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்கு. இந்த டுடே ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கிறது வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து மொத்த டீட்டெயிலை வந்து காட்டும். அதாவது நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கமிஸ் வந்து நீங்கள் எவ்வளோ இன்றைக்கி ரீலோட் போட்டிக்கிறீங்க, உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ மிச்சம் இருக்கின்றதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து டேட் ஆப்ஷனும் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி போன மாதம் அடுத்தது இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ஒரு மாதத்துக்குரிய ஃபுல் டீட்டெயிலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசார்ஜ் ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணின வந்து அனைத்து விதமான டீட்டெயில் வந்து இந்த இடத்துல காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஃப்ரம் பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கலண்டர் சிம்பிள் சேவ் ஆகும். நீங்கள் போன மாதம் யார் யாருக்கு எந்தெந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறத ஃபுல் தகவல் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் சர்ச் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த நம்பருக்கு ரீலோட் போட்டிங்கன்றதை பார்த்துக்கொள்ள முடியும். இதை நீங்கள் தேவைன்னு சொன்னால் ஏனையவருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளையும் முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அதை நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் சேஞ்ச் த பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து உங்களுடைய பழைய பாஸ்வேர்டு மேலே கொடுத்துட்டு புதிய பாஸ்வேர்டை கீழே கொடுத்து 2 இடத்தையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது பாஸ்வேர்டையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரீசார்ஜ் கமிஷன் சொல்லி ஒரு சிஸ்டம் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் தராங்க, அந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணக்கூடிய ரீசார்ஜுக்கு உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் தராங்கன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இதில் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை தெரியாத நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அபவுட் அஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் புது வேர்ஷன் அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் இதில் நீங்கள் இருக்கக்கூடிய அப்டேட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போல் புதிய தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, பை.